ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கூகுள் மை பிசினஸ் பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் இந்த கூகுள் மை பிசினஸ் நிறைய டவுட் டெய்லி கேட்டுட்டே இருக்காங்க. அதுல ஒரு சில டவுட்ஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி என்னோட பிரான்ச் அக்கௌண்ட்டை என்னோட மெயின் அக்கௌண்டோட லிங்க் பண்றது, அதாவது பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு எப்படி நான் வந்து கூகுள் மை பிசினஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, செகண்ட் எப்படி ரேங்க் பண்றது, அதுக்கு ஏதாச்சும் டூல் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் டெய்லி டவுட் கேட்டுட்டே இருக்காங்க. இதை பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோ தெளிவாக உங்களுக்காக கவர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் நம்ம சேனல் அதிகமாக கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்றோம் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டிங்கோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ தேவைப்பட்டா என்ன நீங்க டைரக்டா 1-to-1 புக் பண்ண முடியும். 1-to-1 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன பண்ணேன், எல்லாருமே வந்து அவங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுறீங்க. ஸோ ஆல்ரெடி நான் இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எப்படி ரேங்க் பண்ணணும், ஸோ எப்படி வந்து உங்கள் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் டாப்பில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் எப்படி வந்து பிரான்ச் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் பே பிசினஸ் அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணுங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். அதில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. அந்த மெயின் அக்கௌண்ட்ல ஜஸ்ட் 3 டாட் கிளிக் பண்ணி ஆட் பிசினஸ் நியூ ப்ரொஃபைல் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் நீங்க அப்டேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தா என்னோட கிளைண்ட் அக்கௌண்ட், அவங்களுக்கு ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கு. இப்போ நான் எதுவும் கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்காக ஷோகேஸ் பண்றேன். ஜஸ்ட் ஆட் நியூ பிசினஸ் கொடுக்குறேன். ஆட் நியூ பிசினஸ் கொடுத்த உடனே என்ன நடக்குன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிசினஸ் நேம் கேட்டகரி கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் உங்களோட பிரான்ச் அப்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகும்னா, உங்களுடைய ரெண்டு பிரான்ச்சும் காட்டும். அதுக்கப்புறம் 3வது பிரான்ச் உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க பிரான்ச் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணும்போது நீங்கள் இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு தனி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அந்த டேஷ்போர்டில் உங்களோட 3வது கம்பெனி நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் கம்பெனி, அதுக்குள்ள பிரான்ச்சஸ்லாம் வந்து அட்ரஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிரான்ச்சும் நீங்கள் வெரிஃபை பண்ண மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லைனா அது ஷோவே ஆகாது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக எல்லா பிரான்ச்சும் வெரிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் ரேங்க் பண்றது, இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி தெளிவாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ செக் பண்ணுங்க. ஸோ இங்கே பாருங்க, ஹவு டு ரேங்க் கூகுள் மை பிசினஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். எப்படி உங்க கூகுள் மை பிசினஸை ரேங்க் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. இந்த 10 ஸ்டெப்ஸை நீங்க கவர் பண்ணாவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரேங்க் ஆயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஒரு பிரைமரி கேட்டகரி அண்ட் செகண்டரி கேட்டகரி சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் நேம் வந்து எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி கீவேர்டு ஆட் பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்தா உங்களோட ஜியோகிராஃபி ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி போஸ்ட்லாம் போடணும், ரிவ்யூஸ் எப்படி கலெக்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணால் மட்டும் தான் நீங்கள் ரேங்க் ஆக முடியும். ஸோ அதுக்கான 10 ஸ்டெப்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஹவு டு ரேங்க் கூகுள் மை பிசினஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கான கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைலை ரெடி பண்றீங்க. ஸோ கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைலை ரெடி பண்றதுக்கு முன்னாடி உங்க காம்படிட்டர் என்ன பிரைமரி கேட்டகரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணணும். அதை எப்படி நான் செக் பண்றேன், இதுக்காக ஆல்ரெடி ஒரு டூல் நான் சொல்லியிருந்தேன். என்ன டூல் பார்த்தா ஜிஎம்பி எவ்ரிவேர் சொல்லிட்டு ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன். இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் நீங்க யூஸ் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா இங்க பார்த்தா தெரியும். ஸோ அவங்க என்ன மாதிரி பிரைமரி டெக்ஸ்ட் வச்சிருக்காங்க, என்ன மாதிரி செகண்டரி டெக்ஸ்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைலை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி உங்க காம்படிட்டர் என்ன மாதிரி பிரைமரி டெக்ஸ்ட் அண்ட் செகண்டரி டெக்ஸ்ட் யூஸ் பண்றாங்க, யாரு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க, அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கவங்க என்ன யூஸ் பண்ண சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்க கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைலை நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போதான் நான் என்னோட கிளைண்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல் ரெடி பண்ணணும். அதாவது எல்லாமே நீங்க கவர் பண்ணணும். ப்ரொஃபைல வந்து எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். உங்க பர்ஃபார்மன்ஸ், போஸ்ட், ஸோ இது எல்லாமே நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவர் பண்ணணும். அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த 10 ஸ்டெப்ஸ் நான் என்னென்ன கொடுத்தோம் அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கேட்டகரியில நீங்க டாப்ல வருவீங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அண்ட் சேம் டைம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல நீங்க வந்து உங்களோட பிரான்ச் ஆட் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ஆட் நியூ பிசினஸ் ப்ரொஃபைல் கொடுத்து ஆட் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் இன்னும் நிறைய பிரான்ச் இருக்குன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்டேட் பண்ண உங்களால உங்களோட பிரான்ச் ஆட் பண்ண முடியும். இப்படிதான் வந்து நீங்க உங்க பிரான்ச்சோ பிளஸ் உங்க கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைலையோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நீங்க எத்தனை பிரான்ச் ஆட் பண்ணாலும் கண்டிப்பா அதை வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணாம உங்க ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகாது. அதை அப்படியே கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நான் எத்தனை முறை என்னோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாலும் இந்த வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குன்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், கூகுள் மை பிசினஸ் சப்போர்ட் எடுத்து அதை நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் ரிஜெக்ட் ஆகும், ஏதோ ரீசன் வந்து ரிஜெக்ட் ஆகுது. அந்த ரீசன் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும்.
அதர்வைஸ் நீங்க அகைன் அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த பிசினஸ் ப்ரொஃபைலே கிரியேட் பண்ண முடியாது. ஸோ 2 3 தடவை ரிஜெக்ட் ஆன உடனே நீங்க என்ன பண்ணுங்க, கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைலோட சப்போர்ட் எடுத்து அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன ஸ்டெப் நான் சொன்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம உங்க பிசினஸ்க்காக இதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.